வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் தினை மாவையும் அவளையும் யூஸ் பண்ணி டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அடை செய்ய போகிறோம். இந்த அடை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் ரைஸ் அவல் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அவளை வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு தண்ணியை சேர்த்து ஊற வச்சாச்சு. இந்த துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை நைட்டே நம்ம ஊற வச்சு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போது இந்த மாவு அரைக்கிறப்ப நம்ம 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம இது கூட அரைச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இதிலேயே சேர்த்து நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அவல் ஊற வச்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துருச்சு. இதையும் நம்ம பருப்பு கூட சேர்த்துருவோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துட்டோம். மிக்ஸி ஜாரை நம்ம ஒரு 2லேருந்து 3 தடவை பல்ஸ் மோடில் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு கொஞ்சம் குறகுறப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா தான் அடை நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு வெங்காயம், 4லேருந்து 5 பூண்டு பல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் தேங்காவை சின்ன சின்ன பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தினை மாவையும் நம்ம இது கூட சேர்த்து கலந்துருவோம். பருப்பு ஊற வச்ச தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சேர்த்து நான் இதில் கலந்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு டவா நல்லா சூடாகி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் தோசையாக நம்ம அடைகளாக ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும், அடையாக தட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டு நீங்கள் அடையாக நல்லா திக்காக தட்டி கையாலேயே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம தோசை மாதிரி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை மறுபக்கமும் திருப்பி போட்டு மறுபக்கம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ திணை அடை 2 பக்கமுமே வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான திணை அடையை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.